என்னடா வேலை அசிங்கமா சின்ன பையன்லாம் வந்து கலாச்சிட்டு போறான்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. அது ஓகேடா, நீ பாலை பிடிச்சிட்டு போய் 6 லைன்ல போய் இருக்க போற. அதுதான் வீடியோல இருக்கு. அதை நான் ரொம்ப ஸ்லோ மிஸ்ல போட்டு வர உனக்கு காட்டுவேன், கவலைப்படாத. இதெல்லாம் வந்து சில மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். ஆஹா, நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? கைஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் விளாட்னால ஒரு டீம், அதே டீம் கூட தான் மேட்ச்சு. அது போன வாரம் 2 மேட்ச் தோத்துட்டோம். பட் என்னன்னா, டீம் கேப்டன் ராமண்ணன் வரல, அதனால் தோத்துட்டோம். பட் இந்த வாரம் வந்து அதே டீம் மேட்ச் கேட்டுருக்கேன். ஆனால் ராமண்ணன் வந்துட்டாப்பில். இந்த வாட்டி மேட்ச் சுவாரஸ்யமாக இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி போன வாரம் பார்க்காத மேட்ச் வீடியோ வந்து உங்களுடைய வீடியோவில் இருக்குது, மறக்காமல் அது உள்ளே போய் பாருங்கள். அதுக்கடுத்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்போனன்ட் டீம் வந்து டாஸ் போட்டு அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க, நம்ம டீம் பவுலிங்ட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி என்ன நடக்குதுட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் டாஸ் வின் பண்ணி சதீஷ் அண்ணா வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காப்புல. பார்ப்போம். நம்ம டீம் பவுலிங், ஆப்போனன்ட் பேட்டிங். வைடு முதல் பால். இந்த கோல்டு. ஐயோ, வர்ற மாதிரி நான் ரொம்ப நாள் கழிச்சு செல்வண்ணா வந்திருக்காரு. அங்கே ஹாய் காட்டுறாரு பாருங்க. அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ராமன் எங்கடி பவுலிங். ஆஹா, கொடி ஏறிக்கிச்சுங்க. இங்கே யார்? செல்வண்ணா ராமண்ணா? செல்வண்ணா ராமண்ணா? ஐயோ விட்டா போல செல்வண்ணா. ஐயோ, ஓவர் த்ரோ வரங்க. ராமண்ண டெக்ஸ்டா ஆயிடுவா போல. அது ஆக்சுவலி பதில் ரொம்ப நாள் கழிச்சு வரா போல செல்வண்ணா தான் அந்த கேட்சை விட்டா போல. இந்த ராமண்ண டென்ஷனாக வரா போல. நானே இன்றைக்கி ஒரு நாள் போடுறேன், என்னங்கடா நீங்கள் கேட்சை விட்றீங்கன்ட்டு. அடுத்த பால். இந்த பால் எங்கேன்னு போதுன்னு பார்ப்போம். ராமண்ண செம்மையாக போட்டாருங்க இந்த ஓவரை. வரங்க. இந்த வயசில் யங்ஸ்டருக்கு டப்பு குத்து வந்துட்டுருக்கா போல. வீரண்டா கேட்ச் எடுத்துருக்கலாம். ஆமாம், கஷ்டமான கேட்ச், அப்படி தான் சொல்கிறோம். இல்லை நம்ம உயிராவோ போல. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. பாப்போம். அடுத்த பால் பார்ப்போம். திவாகர். ஐயோ, முதல் பாலே வா. ஐயோ, பாலை பூச்சி போயின்னுக்கிறானா, 6 லைனுக்கு போறானா அவன் பாட்டுன்னு. முடியல 2 கேட்சுங்க. டீம் அப்படிப்பட்ட டீம் நம்ம டீமு. பாருங்க, ஒரு கேட்ச் விட்டுனே பாருங்க 6. அடுத்த பால். இது அவுட்டு. அடுத்த பால். இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஃபீல்டர் அங்கே போடுறாங்க, பேர் அப்பு. என்ன இவ்வளோ வெறித்தனம் அடிக்கிறாப்புல. பால் பாருங்க, மிஸ் ஃபீல்டிங்கு. இன்னும் பால் எடுக்கவே யாரும் வரலையா? பால் எடுக்கவே யாரும் வரலங்க. தம்பி இங்கே பாருங்க. அப்பு சிரிச்சுட்டா பாருங்க. என்னதான் ராமன் எடுத்துட்டு வரணும், அந்த சிரிப்பு பாருங்க. வெக்க வர போடுறாங்க. ராமண்ணா. அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்பு கேட்சா? கேட்சு சூப்பருங்க, அப்பு எடுத்துட்டான். அடுத்த பால் பாருங்க, ராமன் எடுத்துட்டு வாங்க போறாப்புல. இவ்வளோ கிட்ட பிணிக்கிறாப்புல. என்ன போறாரு பார்ப்போம். ஐயோ, நேரம் பூஞ்சில் அடிச்சுப்பாங்க. அடுத்த பால். அப்பு எடுக்கிறதுக்குள்ளே இங்கே அவுட்டுங்க. ஷாட்டுங்க. எங்க ஆளு கார்த்தியனன் தான். 6ஆ? நல்லபடி அவன் லேட்டாக வந்துட்டு எனக்கு என்னன்னு வரணும் டீமில். அவன்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டா எதுக்கு நீ கேட்ச் அவுட்? அதை கேட்றா ஃபர்ஸ்ட். எதுக்கு நான் 6 லைன்ல போய் கேட்ச் அவுட்? பாலை பூச்சி 6 லைனுக்கு போற. என்னடா அது வீடியோ மட்டும் எடுத்தா போதுமாடா? ஒண்ணும் இல்ல ப்ரோ, ப்ளூ கலரும் அந்த கோன் கலரும் ஒரே மாதிரி இருந்ததா? அப்படியா? ஆமா, பச்சை ரெண்டும். என்னயா மணி என்ன வரைக்கும் என்னடா வேலை? அசிங்கமா சின்ன பையன்லாம் வந்து கலாச்சிட்டு போறான்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஜான் ஜோர்ஸே கேட்ச் விட்டுருக்காரு. அது ஓகேடா, நீ பாலை பிடிச்சிட்டு போய் 6 லைன்ல போய் இருக்க போற. அதுதான் வீடியோல இருக்கு. அதை நான் ரொம்ப ஸ்லோ மிஸ்ல போட்டு வர உனக்கு காட்டுவேன், கவலைப்படாத. இதெல்லாம் வந்து சில மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், ராமண்ண வந்து ரொம்ப சூப்பராக போட்டாப்புல. பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாப்புல. அதே மாதிரி சதீஷ் அண்ணா ரொம்ப சூப்பராக போட்டார். பவுலிங் சூஸ் பண்ணி அதுக்கு ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் எடுத்து நம்ம டீம் பவுலிங் போடணும்.
ராமனும் சரி கலக்கிட்டாப்புல 2 விக்கெட், சதீஷ் அண்ணன் அவரும் கலக்கிட்டாப்புல 2 விக்கெட் எடுத்துட்டு உண்மையிலே வந்து 15 ஆமாம் திவாகர் ஓவரில் எவ்வளோ போச்சு 15 ரன்னுங்க 16 ரன்னு. செல்வன் உண்மையிலே நேர்மையாக இருப்பாப்புல. திவாகரும் செல்வனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கம்பேர் பண்ணால் 2 பேருமே சேம் கேட்டகரி தான். இல்லைண்ணா உண்மை சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். உண்மை சொல்கிறதில்ல ஓகே பார்த்தீங்களா, உண்மை சொல்கிறதுல 2 பேருமே வந்து ஏற்றுத்தாழ்வுலாம் கிடையாது. 2 பேரும் ரொம்ப நேர்மையானவங்க. பார்த்தீங்களா அண்ணன் சொல்லிட்டாரு பாருங்க 16 ரன்னு கொடுத்துருக்கான். பட் வந்து ஆப்போசிட் டீம் வந்து 8 ஓவருக்கு வந்து 64 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம டீம் எப்படி பேட்டிங் பண்ண போகுதுன்னு தெரிலங்க. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கரெக்டாக சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் செல்வண்ணனும் கார்த்திகனும் இறங்குறாங்க பேட்டிங்கு. வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் கேமு. கைஸ் 8 ஓவர் 64 ரன்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வண்ணன் முதல் பால் அழகாக சிங்கிள் ஓடல. ஷாட்டுங்க 4. நல்லா நான் ஐடியா கொடுத்தது தான் அந்த ஷாட்டு. ஆனால் இப்போ சொன்னா பார்த்துங்க பச்சை பொய். ராமண்ணக்கிட்ட பிடிச்சதே தான். அங்கேருந்து சொல்லுவா போல ராமண்ணன் அந்த பால் சைட்டில் வச்சிருக்கலான்ட்டு. அதையே இவர் ட்ரை பண்ணுறாராம். பார்ப்போம். போல்டு எதுவும் கை நீட்டுவானோ? வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல உனக்கு. போகிற வீடியோ எடுக்கணும்ல, நம்ம கடமை தானே. ஃபீல் பண்ணுறது எடுக்க எப்படி ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. அங்கே பாருங்க அவ்வளோதான். தம்பிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பக்காவாக எடுத்துருவா, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் இருட்டில் இருக்கு அப்போ அதான் தெரில. அங்கே பார்த்தீங்களா இதாங்க ஃபீலிங்கு. ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு வந்து அது ஃபீலிங் வந்து அப்படியே இருக்கும். சே இந்த பால் இப்படி ட்ரை பண்ணி இப்படி அவுட் ஆகிட்டுமென்ட்டு. எங்கே பாருங்க பேட்டை மாற்றி பார்த்துனுக்குறான். அதான் இல்லை வாரம் வந்து இதேமாரி பேட்டை மாற்றி பார்த்துனுக்குறான். ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அது சும்மா அது வந்து வந்துட்டுமேன்ட்டு வைடு. அங்கே பாருங்க கைஸ் அங்கே பாருங்க வாரம் இதே பண்ணுறான். போகிறான் ஒரு பால் அவுட் ஆகிட்டு வந்துடுறான். அங்கே பாருங்கள் அந்த பேட்டை கீழே வைக்கிறானா பாருங்களேன். அங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் பாருங்க. அவன் விடக்கூடாது அவனை. இல்லை அது ரொம்ப தவறான விஷயம். அங்கே பாருங்க ரொம்ப தவறான விஷயம். பேட் எடுக்கிற அடுத்த பால் ஆப்னன் டீமே சொல்லிட்டாங்க வாரம் சம்பவம் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க ஐயோ மிஸ்ஸு அச்சிந்தா. அடுத்த பால் ஷாட்டு இல்லை போயிடுச்சு 6 கைஸ் அங்கே பாருங்க. அவ்வளோதான். இந்த ஷாட்டை வந்து நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த ஷாட்டை மட்டும். எவ்வளோ நேரம்டாவன் அந்த பேட்டை எடுத்து என்னென்னோ பண்ணுகிறான். அடுத்த பால் இந்த பாலுக்கு போகுது பார்ப்போம். ஷாட்டு 6ங்க. ஐயோ 6 18 பால் 27 பார்ப்போம். ஷாட்டு 6 எங்கே போயின்னு பார்ப்போம். ஓ அவுட்டுங்க. அண்ணன் டை வச்சு வர பிடிச்சாப்புல. 12 பால் 17 ரன் அடிக்கணும். பட் நல்லா ஆடி இந்த பிளேயர் அவுட் ஆகிட்டாப்புல. இப்போ புது பேட்ஸ்மேனு கொஞ்சம் அப்படியே சொல்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நல்லா ஆடுற பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு நல்லா மீட் ஆகிருந்தது. பட்டு புதுசாக வர பிளேயருக்கு மீட் ஆகுமான்னு தெரில. பட்டு 12 பால் 17 12 பால் 17 அடிக்கலாம். ஆனால் பட்டு பார்ப்போம் வச்சுருவாங்க. நல்லா சுவாரஸ்யமாக இருக்குங்க. இவன் ரொம்ப இது கொடுத்துட்ருக்கான். அடிச்சு வேணாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அது சொல்லாமல் வேணான்ட்டு அவனுக்கே டவுட்டில் இருக்கிறான். பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். 12 பால் 17 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் வந்து காத்தேன பார்ப்போம். ஷாட்டுங்க. ஆனால் கொடி ஏறிச்சுங்க. அவுட்டுங்க. சொன்னேண்ணா டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது. எங்கேருந்து பேய் ஓட்டுறது சொன்னேண்ணா. இந்த மாரி வந்து லாஸ்ட் டைமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து 11 பால் 17 ரன் அடிக்கணும். என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க. பார்ப்போம். சிப் போடுவான்ட்டு பக்கமாக ஃபீல்டிங் செட் பண்ணிட்டுருக்காங்க. பார்ப்போம். அடுத்த பால் ஷாட்டு. பட் 2 ரன் இவங்க ஓடுவாங்க தான் தெரில எனக்கு. பாய்ஸ் நான் என்னுடைய இவன் தான் பக்கத்தில் இருக்கான் பாருங்க. அவன் தான் ரொம்ப வெறியோடு இருக்கிறான். 10 பால் இப்போ 10 பாலும் போயிடுச்சுங்க. 9 பால் 9 பால் 16
16 9 பால் 16 9 பால் 16 கைஸ். ரொம்ப 3 6 அடிக்க போறாரு. பார்ப்போம் இந்த பால் எங்கன்னு போதும் பார்ப்போம் கைஸ். விறுவிறுப்பாக போயின்னு இருக்கு. ஷாட்டு பின்னாடி பின்னாடி பின்னாடி. ஐயோ ஓ விட்டாருங்க கேட்சை. நல்ல ட்ரை, பட் நல்ல ட்ரை கைஸ். 2 ரன் ஓட்டாங்க பின்னாடி கொடுத்துட்டு. எவ்வளோ இந்த பால் எங்கே பார்ப்போம். ஷாட் ராடே, அவ்வளோதான். இது 6 ஆஃப் 4 தெரில. ஆனால் மேட்சுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இது. 8 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். பட் ஆப்போனன்ட் டீம் வந்து நான் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து 6 கொடுக்கல. மேபி எனக்கு இது டவுட்டாக இருக்குது. 6 ஆஃப் 4 தெரில. உங்களுக்கு இது 6 ஆஃப் 4 இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 6 பால் 14 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் திவாகர். கேம் மாறலாம் பார்ப்போம். சிங்கிள் ஏறுவானா? ஏற மாட்டான். 2 பேருமே ஏறல. அவுட்டு. பேட் பேக்காம போறாரு. தெரியல, அவனே வந்து வேண்டாம் வரப்பா தான் ஆடி இருக்கான். காய் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பால் வந்து போச்சு. அந்த பாலை வந்து டெட் பால்ன்ட்டாங்க. ஏன்னா அது 6 ஆஃப் 4 தெரில. அந்த ஆர்குமெண்ட்லேயே அது டெட் பால்ன்ட்டாங்க 2 டீமும். முதல்லேருந்து வேணால் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த முதல்லேருந்து டெட் பால் கொடுக்காம ஒரு 2 ரன்னு நம்ம பசங்க ஓட்டானுங்க. அது கொடுத்துருந்தாலே நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம டீம் ஆளே ஒருத்தர் டெட் பால்ன்ட்டாங்கள. முதல்லேருந்து பாலை போட்டு ஆஹா முதல்லேருந்து பாலை போடும் போது ஆஹா நம்ம டீம் பசங்க ரொம்ப 6 4 அடிப்பானுன்னு பார்த்தேன். பட்டு தோத்துட்டோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து நம்ம பேட்டிங் எடுத்துருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ டார்கெட். அடுத்த பால் ஷாட்டு. பால் போயிடுச்சுங்க 4. அடுத்த பால். இந்த பால் எங்கே போவோம் பார்ப்போம். எடுத்துருவாரா? அவுட்டுங்க. கௌதம் அவுட்டு. அப்போ உங்களால எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? அடுத்த பால் நியூ பேட்ஸ்மேன் மிர்மணி. ஷாட்டு 6. நல்லா உள்ள போயிடுச்சுங்க. என்னாச்சு? அவுட் ஆயிட்டானா? அப்படி இவ்வளோ என்ன பண்ணீங்க? மேட்ச் கவனிக்கலையாப்பா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? பால். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். போல்டுங்க. சோலி முடிச்சு. அடுத்த பால் கேட்சா 6 4. அடுத்த பால். இந்த பால் எங்கன்னு பார்ப்போம். ஷாட்டு அவுட்டு. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். அடுத்த பால் தினேஷ் பேட்ஸ்மேன். ஷாட் ராடே. இதே மாதிரி ஷாட் தாங்க அடிச்சான் அவன். ஓடி வரானே. மோதிடுவான் போல இதுங்க. அந்த அளவுக்கு வேகமாக வராங்க. ஷாட் ராடே. ஐயோ என்னங்க ஷாட் இது? ஜெமிகிலி ஷாட் ஆகுது. அவுட்டு. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன அவள் டல்லா இருக்கா? அதையப்பா கேட்குற. டீம் வந்து போன வாரம் வந்து ஜெயிச்சிருவோம் பார்த்தேன். போன வாரமாக தோற்றோம். இந்த வாரமும் ஃபைனல் மேட்ச் தோத்துட்டோம். பட் ரொம்ப சேடாக தான் இருக்கு. புரியலையே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு. ஒரே போராட்டமாக தான் இருக்குது. என்னையாவது ஜெயிச்சிருவோன்னு பார்க்குறேன். ஒரே ஜெயிப்புக்கோசரம் கிட்ட போகுது. ஆனால் பவுலிங்லையும் கொடுத்துட்றோம். வந்து பேட்டிங்லையும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் வேறு இல்லை. அந்த வீடியோ நானும் போடுறேன். ஏன்னா நிறைய வீடியோ வேறு போடல. நீ சரியாக ஆடாத வீடியோ மட்டும் ஏன் வேலை போட மாட்டேங்குது என் டீம்லேயே கேட்குறாங்க. 6 போராடி நான் வந்து ஹைலைட்ஸ் மாதிரி காமிச்சேங்க கைஸ். ஹைலைட்ஸ் உங்களுக்கே தெரியும்ல. ஒரு 6 ஒரு 4 ஒரு விக்கெட் இப்படி தான் காட்ட முடியும். அதை காமிச்சேன். அது ஒரு குத்தமானு கேட்குறானுங்க. என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். சரி என்ன பண்ணுறது தெரில. அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் வந்து 3 மேட்ச் எனக்கு இந்த ஓவர் தெரில. இது அடிக்கிற வெயிலில் என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் வந்து 2 மேட்சோட நான் முடிச்சுக்கிறேன். அதேமாரி நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.